ஏமங்களா, இதெல்லாம் நமக்கு வேண்டாம்னு எத்தனை நாள் சொல்றது? என்ன வெட்கம்? ஜீவாவான் அண்ணன் தானே, இல்லாட்டி போனா என்ன கூட முந்தி இருப்பானா? அது இருக்கட்டும், முதல்ல அவர் கையை பாருங்க. என்ன என்னங்க? ஜீவாவுக்கு நல்ல ஜுரம் மங்களா. ஜுரமா? அதுக்கு என்ன, ஏதாச்சும் ஒரு 10 அரைச்சு போட்டா போகுது. உடனே போடு, நான் சாயந்தரம் வந்து கவனிச்சுக்கிறேன். ஜாக்கிரதையா பாத்துக்க. வேண்டாம் மங்களா, அதை இப்படி கொடு, நானே போட்டுக் கொடுக்கிறேன். என்னிடமே எனக்கு நம்பிக்கை இல்லை மங்களா. இயற்கை மனிதனுக்கு நண்பன் மட்டுமல்ல, விரோதியும் கூட. அதை பத்தி நமக்கு என்ன, நீங்க நித்திய காட்டுங்க. சொல்வதை கேள் மங்களா, ஒரு மருந்தால் என் மனநோயை தீர்க்க முடியாது. ஏன் முடியாது? எல்லாம் முடியும். அந்த நோய்க்கு காரணம் எதுவோ அதை மறந்தார். சொல்வது சுலபம் மங்களா, சொன்னபடி நடப்பதுதான் சிரமம். இத்தனைக்கும் நாகரிகம் எட்டி கூட பார்க்காத நாட்டுப்புறத்து பெண்தான் அவள். பட்டணத்து பெண்களைப் போல் அவள் அழகை விலை கொடுத்து வாங்கவில்லை. அது அவள் கூடவே பிறந்திருந்தது. அவளை நினைச்சு அழுது போறோம். இப்படி படுங்க, பத்தி போடுறேன். நான் சொன்னது சரியா போச்சு பாத்தியா? மண்ணையும் பொன்னையும் வேண்டுமானால் ஒருவன் இன்னொருவனுக்காக தியாகம் செய்து விடலாம். தனக்கு பிடித்த பெண்ணை மட்டும் தியாகம் செய்வது முடியாத காரியம். அதே மாதிரிதான் பெண்ணும். தன் கணவன் அல்லது காதலனுக்காக அவள் எந்த தியாகத்தையும் செய்ய பின்வாங்க மாட்டாள். உண்மையாக மங்களா, இப்போது அவள் வேறு ஒருவன் மனைவியாகி இருந்தால் அப்போ நீங்கள் அவளை அடியோடு மறந்து விட வேண்டியதுதான். எப்படி மறப்பது? சிரிக்காமல் சிரிக்கும் அவள் செவ்விதழ்கள் சொர்க்கத்தின் வாசற்கதவுகள். பேசாமல் பேசும் அவள் பேச்சு சொர்க்கத்தின் பிரேம கீதம். தொட்டவுடன் எங்கேயோ தூக்காமல் தூக்கிச் செல்லும் அவள் ஸ்பரிசம். ஆஹா, அதுதான் சொர்க்கத்தில் சொல்லி தெரிந்து கொள்ள முடியாத அர்த்தம். அதை என்னால் மறந்துவிட முடியுமா மங்களா? என் கை விடுங்க, என் கை விடுங்க. நீயா மங்களா? உன்னையா நான் தொட்டு விட்டேன்? உன் கரங்களையா நான் பற்றி விட்டேன்? என்னை மன்னித்து விடு மங்களா, என்னை மன்னித்து விடு. கொஞ்ச நாட்களாக நான் நானாகவே இல்லை. நல்ல வேளை, உன்னை தவிர வேறு யாராகவாவது இருந்திருந்தால் இந்நேரம் உங்கள் மானம் பறிப்போவதோடு என் மானமும் பறிப்போயிருக்கும். இதற்குத்தான் முடிந்த மட்டும் அவளை மறந்துவிட்டு புது மனிதனாக புது வாழ்வு வாழுங்கள் என்று அவரும் நானும் படித்து படித்து சொல்கிறோம். நீங்கள் கேட்கவில்லை. முடியாது மங்களா, முடியாது. என்னை மறந்து நான் உன்னிடம் இப்படி நடந்து கொண்டது தவறான காரியம்தான். நான் போகிறேன் மங்களா. என் நண்பன் வந்து என் முகத்தில் விழிப்பதற்குள் இந்த இடத்தை விட்டே போய்விடுகிறேன். ஏன் போக வேண்டும்? இந்த பாவியை நம்பி உன்னை காவலாக விட்டு சென்ற என் நண்பனுக்கு இது தெரிந்தால் மனிதன் தன்னை மறந்து தவறு செய்வது சகஜம். அவனை திருத்த நினைப்பவர்கள் அதை மன்னிப்பதும் சகஜம். நீங்கள் பேசாமல் இருங்கள். மங்களா, மற்றவர்களைப் போல் மண்ணில் தோன்றி மறையும் பெண் அல்ல நீ. விண்ணில் தோன்றாமல் தோன்றும் தெய்வம். அன்பு, அடக்கம், தியாகம், பொறுமை எல்லாவற்றுக்கும் ஒரே பெயர் இருக்க வேண்டுமானால் அது மங்களாவாகத்தான் இருக்க முடியும். நீ என்னை மன்னிக்கலாம், ஆனால் என்னை நான் மன்னித்துக் கொள்ள முடியாது. அவனை பார்க்கும் போதெல்லாம் என் முகம் அவனுக்கு என் அகத்தின் அழகை எடுத்து காட்டிக்கொண்டே இருக்கும். அவன் அதை புரிந்து கொள்ளாவிட்டாலும் என் மனம் சதா என்னை உறுத்திக் கொண்டே இருக்கும். நான் அதை எப்படி சகிப்பேன்? முடியாது,
முடியவே முடியாது. நான் இந்த இடத்தை விட்டு போய்த்தான் ஆக வேண்டும். தங்கராஜ், தங்கள் வாழ்க்கை இந்த வளையலை போல் உடைந்து சிதறிவிடக் கூடாது தங்கராஜ். இதை ஒன்று சேர்த்து விடுகிறேன். இதை மறுபடியும் ஒன்று சேர்த்து விடுகிறேன் தங்கராஜ். இதை ஒன்று சேர்த்து விடுகிறேன். ஒன்று சேர்த்து விட்டேன் தங்கராஜ், ஒன்று சேர்த்து விட்டேன். இனி ஒரு கணமும் நான் இந்த இடத்தில் இருக்கக்கூடாது. இருந்தால் இந்த வளையலை மீண்டும் கலைத்தாலும் கலைத்து விடுவேன். அதனால் உங்கள் வாழ்க்கையே குறைந்தாலும் குறைந்துவிடும். நான் போகிறேன் தங்கராஜ். இனி உன்னை மட்டுமல்ல, இந்த உலகத்தையே நான் திரும்பி பார்க்க மாட்டேன். போகிறேன் தங்கராஜ், போகிறேன். ஜீவா எப்படி இருக்கான்? கொஞ்சம் தேவலை. இந்தாங்க, டீ சாப்பிடுங்க. அவன் சாப்பிட்டானா? இல்ல, இதோ அவருக்கு எடுத்துருக்கேன். கொடு, இப்படி நான் கொண்டு போறேன். இங்க சொக்கி வந்தாளா? இல்லையே. இதுக்கு தானே உன்னை காலா வச்சுட்டு போனேன். ஏற்கனவே உள்ளம் சரியில்லாதவன், அதோட 2 நாளா உடம்பும் சரியில்லை. இந்த நிலையில எங்க போயிருப்பானே தெரியலையே. நான் அங்கதான் இருந்தேன். வீட்டுல வேலை இருக்கேன்னு. சரி, நான் அவனை போய் பார்த்து அழைச்சிட்டு வரேன். நகமும் சதையும் போல இருக்கும் அவங்க 2 பேரும். என்னால பிரியக்கூடாது, என்னால பிரியவே கூடாது. சுக்கி, சுக்கி, என்னன்னா? ஜீவாவை பாத்தியா? பார்த்தனே, இப்படிதான் போனாரு. எப்போ? மத்தியானம். மத்தியானமா? இன்னும் வீட்டுக்கு வரலையே. எங்க போயிருப்பான்னு தெரியலையே. ஜீவா பாத்தியா? உன் பொண்டாட்டிட்ட போய் கேளு. என்கிட்ட கேட்டா என்ன சொல்றேன்? என்னப்பா அது அந்தரங்கத்துல கேட்க வேண்டிய விஷயத்தெல்லாம் அம்பலத்துல வந்து கேட்டுக்கிட்டு வா. எனக்கு மாத்திரம் ரகசியமா சொல்லு. எத்தனை நாள்? உனக்கு ஏன்டா இதெல்லாம்? மங்களா வேணும்னா சொல்லு. ஜீவா அழைச்சிட்டு போன மாதிரி ஒன்னையும் அழைச்சிக்கிட்டு போறான். கேட்டா சொல்லுவாரா? கையில ஏதாவது 5-10 கொடுத்து நான் தான் 5-10. நீ என்னடா? தூக்கிட்டு போறானே. Oh!
போயிட்டு இருக்க, அங்க போய் பாரு. உன்னால சொக்கலிங்கத்தை கொலை பண்ணிட்டு தங்கராஜ் எங்கேயே ஓடி போயிட்டான். என்னாலயா? தங்கராஜ் கொலை செஞ்சுட்டானா? சொக்கலிங்கத்தையா? என்னால? அண்ணா, அவரை பார்த்தீங்களா? பார்த்தீங்களா? அவரை தேடித்தான் நானும் வந்தேன். நீங்களே சொல்லுங்களா, எறும்பை கூட காலால் மிதிக்காமல் ஒதுங்கி செல்லும் என் கணவரா கொலைக்காரர்? சொல்லுங்களா. இல்லை இல்லை, நான் தான் கொலைகாரன், நான் தான் கொலைகாரன். அவன் உன்னை இந்த நிலையை விட காரணமாயிருந்த நான் தான் கொலைகாரன். நீ கவலைப்படாதே மங்களா, அன்று என்னை காப்பாற்றி உன் கணவனை இன்று நான் காப்பாற்றுகிறேன். நீ கவலைப்படாதே. அண்ணா, அண்ணா. கேவலம் ஒரு சாதாரண ஆசாமி, இதற்கு முன்னால் எந்த விதமான குற்றமும் செய்யாதவன். அப்படிப்பட்டவனை பிடித்துக் கொண்டு வர உங்களால் முடியவில்லை. புறப்படுங்கள், நானும் வருகிறேன். அந்த சிரமம் உங்களுக்கு வேண்டாம். இதோ நானே வந்து விட்டேன். நான் தான் தங்கராஜ். தாழ்படாதுங்களா? இன்னையும் கண்ணனையும் கடைசியா பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். நான் வெளியே போகணும். ஏன் இந்த அவசரம்? எதுக்கு நீங்க இப்ப வெளியே போகணும்? சட்டத்துக்கு என்னை பலி கொடுக்கணுங்களா? ஐயோ, உங்களை பிரிந்து நான் எப்படி இருவாழ்வேன்? அழகாதே மங்களா, உன்னையும் கண்ணனையும் என் ஜீவா நிச்சயம் காப்பாற்றும். உங்களை காப்பாற்றுதான் சொல்லிவிட்டேன். அவரும் இப்பதான் வெளியே போனார். பாவி, என்னை விடு மங்களா. இனி ஒரு நிமிஷம் கூட நான் இங்க இருக்க முடியாது. மங்களா, நான் சொல்ற கேளு மங்களா. முடியாது. எனக்கு விடு மங்களா. மங்களா, நான் சொல்ற கேளு மங்களா. கையை விடு மங்களா. முடியாது, முடியவே முடியாது. நான் சொல்றேன். நான் உயிரோடு இருக்கு வர நீங்க இந்த இடத்த விட்டு போக முடியாது. வேணும்னா என்ன கொண்டுட்டு போங்க, என்ன கொண்டுட்டு போங்க. அம்மா, இன்ஸ்பெக்டர் சார், விசாரணைக்கு அவசியமே இல்லாத வழக்கு இது. எதிரியோ கொல்லப்பட்டு விட்டான். அவனை கொன்றவனோ உங்களை தேடி சரணடைந்து விட்டான். இனிமேல் விசாரணை எதற்கு? முதலில் என்னை கைது செய்யுங்கள் சார், என்னை கைது செய்யுங்கள். கொஞ்சம் பொறு தம்பி. ஸ்ரீநாட்டு ஸ்டேட்மெண்ட் எடுத்துக்க. நீ சொக்கலிங்கத்தை எதற்காக கொலை செய்தாய்? உனக்கும் அவனுக்கும் ஏதாவது விரோதம்? உண்டு சார், உண்டு. குற்றவாளி குற்றத்தை மறைத்தால் தானே இந்த கேள்வி எல்லாம். முதலில் என்னை உள்ளே தள்ளுங்கள், பிறகு என் கைப்பட நானே ஸ்டேட்மெண்ட் எழுதி கொடுக்கிறேன். தங்கராஜ் சார். இல்ல சார், இல்ல, நான் தான் தங்கராஜ், நான் தான் தங்கராஜ் சார். ஏண்டா பேரை மாற்றி விட்டா ஆளை மாற்றி விட முடியுமா சார்? இவனை நம்பாதீர்கள், மற்றவதற்காக ஆள் மாறாட்டம் செய்கிறான். இல்ல சார், கருணை வடியும் இவன் முகத்தை பாருங்கள். அவரை சிந்திக்காத பிரதர். எண்ணி துணிய கருமம், துணிந்தவன் எண்ணோம் என்பது இருக்கு. இது நான் சொல்லல பிரதர், எங்க அப்பன் வள்ளுவனார் சொல்றார், வள்ளுவனார் சொல்றார். ஆமா, துணிந்தவின் எண்ணுவது இழுக்குத்தான். இப்படி போராஜா சிங்க குட்டி மாதிரி. இனிமே உன் மணி பரிசு வேற, என் மணி பரிசு வேறையா? ரெண்டு ஒண்ணுதான். மங்களா, அடி மங்களா, வாங்கம்மா. வந்தது போதும். இன்னைக்காவது வாழைக்கப்படம் குட்டப்படியா இல்லையா? கோச்சுக்காரியம்மா, இதுக்கு முந்தி எப்போது நாங்க இப்படி பண்ணிருக்கோமா? அதைத்தான் நானும் கேட்கிறேன். அப்படி இருந்தவங்களுக்கு இப்ப மட்டும் என்ன கேடுன்னு? என்னம்மா பண்றது? எல்லாருக்கும் இப்படி ஒரு காலம் வரத்தான் வரும். அவர் இருந்திருந்தா அதே நடியம்மா, அவர் இருந்தான்னு இழுக்கிற. அதுக்கு பதில் ஜீவா தான் இருக்காரே.
கேட்ட கொடுக்க மாட்டேன் என்ன சொல்ல போறாரு? அதுவும் உனக்கு எனக்கு நம்ம எனக்கு அவர் யாரு நான் யாரு? இங்க ஒண்ணு அனாவசியமா வளர வேண்டாம். உங்களுக்கு வாடகை பணம் தானே வேணும், இன்னும் கொஞ்சம் பொறுத்து வந்து வாங்கிட்டு போங்க. அப்படி ரோஷம் உள்ளவளா இருந்தா பணத்தை விசிறி போடுவோம். இதாம்மா, இனிமே உனக்கு வாடகை வேணும்னா ஏன்ட்டு கேளு, நான் தர்றேன். அதுக்கு என்னங்க, நீங்க ஒரு வார்த்தை சொன்ன போறாரா? எங்க வீட்டு வாடகை பணத்தை இன்னொருத்தர் கொடுக்க வேண்டாம், நீங்க அதை வாங்கவும் வேண்டாம். கொஞ்சம் இருங்க, நான் தரேன். இந்தாங்க. இன்னும் கொஞ்ச நேரம் உங்களால பொறுக்க முடியலன்னா எனக்கு பதிலா இதை எங்கேயாவது விட்டு நீங்களே இந்த பணத்தை எடுத்துக்கோங்க. பார்த்தாலும் பார்த்தேன், உன்னை போல இப்படி யாரையும் பார்த்ததே இல்லை. இந்த மாசம் இப்படி கொடுத்துட்டேன், அடுத்த மாசம் எப்படியோ. நான் தான் உனக்கு தேவையில்லை, என் பணம் கூடவா உனக்கு தேவையில்லை? அனாவசியமான கேள்வி. அதற்கு பதில்தான் அதை தட்டி விட்டதிலிருந்து தெரிந்திருக்குமே. சொல்வதை கேள் மங்களா. தேடும் போது நம்மை திரும்பி பார்க்காத பட்டை தேடி வரும்போது நாம் விரும்பி வரவேற்க வேண்டும். ஏற்கனவே நான் எத்தனையோ பேரிடம் கேட்ட உபதேசம் தான் இது. மறுபடியும் சொல்லுகிறேன், பணம் உன்னுடைய வேலைக்காரன் அல்ல, நீ அதன் எஜமானியும் அல்ல. கூப்பிட்டதும் ஓடி வந்து குரல் கொடுக்க. அதை பற்றி எனக்கு கவலை இல்லை, கடவுள் இருக்கிறார். நீங்கள் போய் வாருங்கள். ஏ பணமே. பாட்டி, பாட்டி, இத வந்துட்டேன் பேரா. நீதான் இருக்கியா? உங்க பாட்டி கிட்ட சொல்லி நாளையில இருந்து எனக்கு சாப்பாடு வேணும்னு சொல்லு. இந்தா. பாட்டி வராட்டி பேத்தி கொண்டு வரலாமா? எனக்கு வேண்டியது சாப்பாடு. இதுல பாட்டி கொண்டுட்டு வந்தா என்ன, பேத்தி கொண்டுட்டு வந்தா என்ன? பாட்டி, 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 அவர் என்னோட பேசிட்டார் பாட்டி. யாரடி? அவர்தான். அவர் என்ன? என் பேரன். ஆமா, நான் அவருக்கு பாட்டி, எனக்கு அவர் பேரன். என்னடி ஓடாடுற? உண்மையை சொன்னா மட்டும் நீ ஒப்புக்குவியா? ஓ, அவனா ஒரு குடிய கெடுத்தது போறாதுன்னு இன்னொரு குடிய கெடுக்க பாக்குறான். அடியே, அவன் சாவாசம் உனக்கு வேண்டாம், நான் சொல்றத கேளு. நான் கேட்டாலும் என் மனசு கேட்கலையே பாட்டி. படு, பட வேண்டியெல்லாம் படு. என்ன இப்ப எல்லாம் சமைக்கவே மாட்டேங்கிற? அரிசி இல்லடா, கடவுள் இருக்க காசு கட்டமா உண்டாமா? சாமி காசாச்சேடா. சரி, நீ இரு, நான் வரேன். நான் தான் உன் காசு எடுத்தேன். வாங்கம்மா வாங்க, என்ன வேணும்? குழந்தை கண்ண பசியால துடிக்கிறான், ஒரு காப்படி அரிசி வேணும். இதானே, வாங்கிட்டு போங்க. இந்தாங்க, இந்த 2 எண்ணம் வச்சுங்க, பாக்கி நாளைக்கு தரேன். இது எதுக்கம்மா நீங்களே வச்சுங்க? வாங்கறதுக்கு நீங்க இருக்கீங்க, குடுக்கறதுக்கு நம்ம ஜீவா இருக்காரு. உங்க காசு எனக்கு எதுக்கு? அந்த காலம் எல்லாம் மலையேறி போயிடுச்சியா. இனிமே ஏதாவது கொடுத்தா அதுக்குள்ள காசு அந்த அம்மா கிட்டே வாங்கிக்க. என்னங்க குண்டு போடுறீங்க? குண்டு போடலையா, குண்டு புள்ள. உண்மையாதான் சொல்றேன். ஆமா, சமாதான உடன்படிக்கை எல்லாம் முடிஞ்சு போச்சு. இனிமே டைரக்ட் ஆக்ஷன், அதாவது நேரடியான நடவடிக்கை. புரிஞ்சுதா? சரியா போச்சு போ. இத முந்தியே சொல்லி தொலைச்சிருக்க கூடாது. கொட்டம் அப்படி அரிச. உங்களுக்கு எல்லாம் கடனை கொடுத்தா நான் கடையை மூடிட்டு போக வேண்டியதுதான்.
ஓட்டை விடத்தல் பழைய செம்பு பித்தளை அலுமினியம் சாமான் வாங்குறது. ஓட்டை விடத்தல் பழைய செம்பு பித்தளை அலுமினியம் சாமான் வாங்குறது. ஓட்டை விடத்தல் பழைய செம்பு பித்தளை அலுமினியம் சாமான் வாங்குறது. இந்தாங்க, மனிதனை விட உங்களுக்கு பணம் தானே உஸ்தி. இதை எடுத்துக்கிட்டு அரிசி போடுங்க. மனுஷால விட என்னம்மா, கடவுளை விட எனக்கு பணம் தான் ஒஸ்தி. வீட்டுல இருந்த தட்டி விட்டு சாமான்கள் எல்லாம் போச்சு. எது போனாலும் அவன் நெஞ்செழுத்த மட்டும் இன்னும் போகல பிரதர். எத்தனை நாளைக்கு? கொஞ்ச நஞ்ச இருக்கிற பொட்டும் முடியும் தீர்ந்து போனா நீங்க சுண்டி காட்ட ரூபாய்க்கு மடியை நீட்ட வேண்டியதானே? மங்களாவ உனக்கு தெரியாது. பசியோட வீட்டுக்குள்ள இருந்தாலும் இருப்பாளே தவிர. வீடு இருந்தா தானே. வீட்டைத்தான் அலங்காரத்துக்கிட்ட சொல்லி எனக்காக வாங்கிக்க போறேனே. அப்படியா? மெதுவா கேக்குறீங்களே, அதுக்காகத்தான் நான் இப்ப அலங்காரத்தை காதலிக்க கூட துணிஞ்சிட்டேன். வெரி குட். அவளை பணிய வைக்க அதுதான் சரியான வழி. உடனே கவனி. கவனிக்கிறேன். முதல்ல என்ன கவனிங்க பிரதர்? இவ்வளவுதானே?